வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 15 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, ரேவதி வந்துட்டு ஹீரோ வச்சிருக்கிற அந்த பர்ஸ்ல இருக்கிற போட்டோவை பார்த்துடுறாங்க. பார்த்ததும் ரேவதி என்ன பண்றாங்கன்னா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அவங்க முகமெல்லாம் சுத்தமா மாறிடுது. ரேவதி அந்த போட்டோவை பார்த்துட்டு, என்ன இது, இதுல எனக்கும் கார்த்தி மாமாவுக்கும் கல்யாணம் ஆன போட்டோ மாதிரி இருக்கு அப்படின்னு ரேவதி வந்து அந்த போட்டோவை என்ன பண்றாங்கன்னா நேரா நம்ம ஹீரோ கிட்ட எடுத்துட்டு போறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு நேரா ரேவதியை பார்த்து, என்னாச்சு ரேவதி, உன் முகமே சரியில்லையே அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ரேவதி சொல்றாங்க, இல்ல மாமா ஒண்ணு இல்லை அப்படின்னு. அப்போ ரேவதி யோசிக்கிறாங்க, மாமா கிட்ட இப்ப நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா மாமா உண்மையை சொல்ல மாட்டாரு. கண்டிப்பா எங்களுக்கே தெரியாம மிகப்பெரிய சூழ்ச்சி ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்ச்சி என்ன அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்புறம்தான் மாமா கிட்ட என்னன்னு கேட்கணும் அப்படின்ட்டு ரேவதி அந்த போட்டோவை அப்படியே மறைச்சுக்கிட்டு நேரா ஹீரோ கிட்ட ஒண்ணு இல்ல மாமா அப்படின்ட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. ரேவதி என்ன பண்றாங்கன்னா பாட்டி கிட்டையும் தாத்தா கிட்டையும் இந்த விஷயத்த கேட்கலாம். அவங்க கண்டிப்பா நம்ம கிட்ட போய் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு ரேவதி நேரா தாத்தா பாட்டியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்துட்டு தாத்தாவும் பாட்டியும் இருக்கிறாங்க. அப்ப ரேவதி நேரா பாட்டி கிட்ட போயிட்டு, பாட்டி நல்லா இருக்கீங்களா பாட்டி அப்படின்னு. பாட்டி ரேவதிய பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷமா ஓடி வந்து, அம்மாடி நல்லா இருக்கியாம்மா, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிட்டு, இப்பதான் வந்துட்டு உன் பாட்டிய பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சா, சரி என்னம்மா இவ்வளோ தூரம் வந்திருக்கே, ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்றாங்க, ஆமா பாட்டி, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன். பாட்டி சொல்றாங்க, சரிம்மா சொல்லுமா என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு. என் பேத்தி கேட்டா நான் எதுவும் சொல்லாமையா இருக்க போறேன். என் பேத்தி கட்டளை தான் எனக்கு வந்துட்டு எல்லாமே, சொல்லுமா அப்படின்னு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, பாட்டி உங்க பேரன் கார்த்தி இருக்காருல்ல, கார்த்தி மாமாவுக்கு நீங்க எப்பதான் கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க, அவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சானே அப்படின்னு. இது கேட்டதும் பாட்டியோட ஃபேஸ் மாறுது. பாட்டி ரேவதிய பார்த்து, அம்மாடி அவனுக்கு ஒரு கல்யாணம் நடந்துச்சுமா, ஆனா அந்த கல்யாணம் அவனுக்கு ஒத்து வராம போயிருச்சுமா, இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் சொல்லாதம்மா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, பாட்டி பொய் சொல்லாதீங்க, அவரு கல்யாணம் பண்ண பொண்ணு இங்க தானே இருக்காங்க. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, அம்மாடி உனக்கு எப்படிமா தெரியும், உன்கிட்ட யாருமா சொன்னது. அப்ப ரேவதி சொல்றாங்க, பாட்டி உண்மையை சொல்லுங்க, கார்த்தி மாமாவோட மனைவி யாரு, நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா எந்தவித பிரச்சனையும் இல்லை, ஆனா நீங்க சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா பாட்டி அவ்வளோதான், அப்புறம் இதுக்கப்புறம் நான் பாட்டி கூட பேசவே மாட்டேன், சொல்லுங்க பாட்டி அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இல்லம்மா இந்த விஷயத்த பத்தி இப்போதைக்கே என்னால சொல்ல முடியாதுமா. ரேவதி என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு பாட்டியோட கையை பிடிச்சி தலையில வச்சுக்கிட்டு, இப்ப சொல்லுங்க பாட்டி உண்மைய, இப்ப நீங்க சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு. உடனே பாட்டி சொல்றாங்க, அம்மா என்னம்மா என்னை இப்படி மிரட்டுற அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, பாட்டி நீங்க உண்மையை சொல்லிட்டீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் இல்லை, நீங்க உண்மையை சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாதான் ப்ராப்ளம் அதிகரிச்சுக்கிட்டே போகும். சொல்லுங்க பாட்டி, எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் ஆகிட்டா என் புருஷன் தான் கார்த்தி மாமாவா அப்படின்ட்டு. பாட்டி ரொம்பவே அதிர்ச்சியாகி ரேவதியை பாக்குறாங்க. உனக்கு எப்படிம்மா இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, பாட்டி எனக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க, நான் கேட்கறது உண்மைதானே, எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் ஆகிட்டு, ஆனா நீங்க எல்லாருமே சேர்ந்து என்னையும் மாமாவையும் பிரிச்சு வச்சிருக்கீங்க. எதுக்காக எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சிருக்கீங்க, எனக்கு எதுக்காக மாமாவோட ஞாபகமே இல்லை, என்னாச்சு பாட்டி, என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, எனக்கு யாரையுமே நம்பணும்னு தோணல பாட்டி, எங்க வீட்டுல உள்ள எல்லாருமே என்னை ஏமாத்துறாங்க, எனக்கு நீங்க எப்பவுமே பொய் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு நம்பிக்கையில உங்களை நான் தேடி வந்திருக்கேன், நீங்க உண்மையை சொல்லுவீங்கன்னு, சொல்லுங்க பாட்டி, என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு பாட்டி அப்படின்னு. அப்ப பாட்டி வந்துட்டு நேரா ரேவதியை பார்த்து, அம்மாடி என்னை மன்னிச்சிருமா, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புதாம்மா, ஆனா என்னால இப்போ உன்கிட்ட உண்மையை சொல்ல முடியாதுமா. அப்ப ரேவதி சொல்றாங்க, என்ன பாட்டி உங்க பேத்தி மேல உங்களுக்கு பாசமே இல்லையா, இங்க பாருங்க பாட்டி, நீங்க மட்டும் உண்மையை சொல்லலைன்னு வச்சுக்கிடுங்களேன், அப்புறம் நான் இருக்கவே மாட்டேன். இதை கேட்டதும் பாட்டி அதிர்ச்சியாகி, அம்மாடி ரேவதி என்னம்மா இப்படி பேசுற, சரிம்மா நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, சொல்லுங்க பாட்டி, அந்த உண்மைக்காக தான் நான் உங்களை தேடி வந்தேன், சொல்லுங்க பாட்டி அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, அம்மாடி உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆனது உண்மைதாம்மா அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்றாங்க, பாட்டி எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் ஆகிட்டு எதுக்காக நாங்க ரெண்டு பேர் பிரிஞ்சிருக்கோம்,
இதுக்காக எல்லாரும் பொய் சொல்லி எங்க 2 பேருமே பிரிச்சு வச்சிருக்கீங்க. யாருமே என்கிட்ட உண்மையை சொல்லலையே. மாமா கூட என்கிட்ட வந்து உண்மையை சொல்லல. என்ன காரணம் பாட்டி அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, அம்மாடி, நேத்துதாம்மா என் பேரை சொன்னா நடந்த விஷயத்த. உனக்கு வந்துட்டு பழைய விஷயங்களை கட்டாயப்படுத்தி ஞாபகப்படுத்தினா உனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனா அது கூட அந்த சந்திரா தான் சொல்ல வச்சா அப்படின்னு நேத்து தான் என் பேரன் கண்டுபிடிச்சாமா. அதோட உன் அம்மா ஈஸ்வரி சொல்லவே வேண்டியல்ல. என் குடும்பத்தை சுத்தமாவே பிடிக்காது. அப்படி இருக்கையில எப்படிம்மா கார்த்தியை வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணுவா? எப்படா அவங்க 2 பேருமே பிரிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைச்சான். அதன்படி உனக்கும் ஒரு சின்ன விபத்து நடந்துச்சா? அந்த விபத்துல உனக்கு பழைய விஷயங்கள், கடந்த 3 வருஷத்துல உள்ள எல்லா விஷயமே மறந்து போயிருச்சு. கல்யாண வாழ்க்கையை கூட நீ மறந்துட்ட. உனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால கழுத்துல இருந்த தாலியை கழட்டி வச்சிருந்தாங்க. அந்த சூழ்நிலைய ஈஸ்வரி பயன்படுத்தி இந்த கல்யாண விஷயத்த பத்தி ரேவதிக்கு யாருமே ஞாபகப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டா. கார்த்தியையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டா. இதை கேட்டதும் ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன பாட்டி, இவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் மாமாவுக்கு நடந்திருக்கு? அப்ப பாட்டி சொல்றாங்க, ஆமாமாடி, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, பாட்டி, அம்மா ஏன் பாட்டி வந்துட்டு இவ்வளோ கோவத்தோட அப்புறம் எதுக்கு பாட்டி மாமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்? அதுக்கு பாட்டி சொல்றாங்க, அம்மாடி, அவ ஒன்றும் கல்யாணம் பண்ணி வைக்கலமா. இந்த கல்யாணம் நடந்ததே ஒரு பொய் சொல்லிதாம்மா நடந்தது. இது மாதிரி வீட்டில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வேலைக்காரனா தான் என் பேரன் உன் வீட்டுக்குள்ள வந்தான். வந்துட்டு உன் அம்மாவுக்கு வேலைக்காரனா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனோட குணம் பிடிச்சி போய் தான் ஈஸ்வரி வந்துட்டு உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா. அதுக்கப்புறம் என் பேரன் யாரு அப்படிங்கிற விஷயம் ஈஸ்வரிக்கு தெரிஞ்சு போயிருச்சு. அது தெரிஞ்சதும் அவ சும்மாவா இருப்பா? எப்படியாவது கார்த்தியை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சா. அதே மாதிரி அவளுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. உன்னுடைய ஞாபக மறதி அதை வச்சு வீட்டை விட்டு துரத்திட்டாமா. என் பேரன் நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எந்தவித தடங்களும் சொல்லாம எந்தவித கோபமும் படாம மெதுவா வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாமா. என் பேரன் அவ்வளோ பெரிய தியாகிமா. இதை கேட்டதும் ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. பாட்டி, இவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடந்திருக்கு. ஏன் பாட்டி எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை? அப்ப பாட்டி சொல்றாங்க, அம்மாடி, உனக்கு எதுக்காக ஞாபகம் இல்லை அப்படின்னா உனக்கு நடந்த விபத்துனால ஞாபகம் இல்லைம்மா. ஆனா அது சீக்கிரம் ஞாபகம் வந்துடும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனா உனக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரையை கூட அந்த ஈஸ்வரி கொடுக்காம இருந்திருக்கா. அதனாலதாம்மா உனக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இதை கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகுறாங்க. அம்மா இப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பாட்டி. அம்மா வந்து உங்க மேல கோவமா இருந்தா பெத்த பொண்ணோட வாழ்க்கையை கூடயா இப்படி ஆக்கணும்? அந்த அளவுக்கு என்ன பாட்டி கௌரவம்? அப்ப பாட்டி சொல்றாங்க, அம்மாடி, உன் பாட்டி இறந்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு உன் அம்மா இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதனாலதான் எந்த சூழ்நிலை கிடைச்சாலும் என் மேல அவ்வளோ கோவப்படுறா. அவ கோவத்துக்கு நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் அன்னைக்கு பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். அத்தனை பேரும் உன் பாட்டி சிவகாமி மேல பழி போட்ட பொழுது நான் என்ன சொல்லியிருக்கணும்? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, இவ கண்டிப்பா அப்படி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் அத்தனை பேருக்கு முன்னாடியும் எதிர்த்து நின்று இருக்கணும். அதை விட்டுட்டு நான் வேடிக்கை பார்த்தேன் பாரு, அது மிகப்பெரிய தப்பு. நான் வேடிக்கை பார்த்ததுனாலதான் அவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருச்சு. ஆனா அன்னைக்கு சிவகாமி இறந்ததுக்கு நான் காரணமே கிடையாது. அதுக்கு அந்த முத்து தான் காரணமா இருந்திருக்கான். அதுக்கான ஆதாரத்தை தான் என் பேரன் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த ஆதாரத்தை மட்டும் ஈஸ்வரி கிட்ட காமிச்சா அதுக்கப்புறம் ஈஸ்வரிக்கு இந்த குடும்பத்து மேல உள்ள கோபம் எல்லாமே போயிரும் அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, பாட்டி, நான் அம்மா கிட்ட போயிட்டு இப்பவே கேட்குறேன், எதுக்காகம்மா இப்படி பண்ணீங்க அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, அம்மாடி, நீ போய் உங்க அம்மாட்ட சொன்னேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா வீட்டுல மிகப்பெரிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா ஈஸ்வரி வந்துட்டு உன்னை கண்டிப்பா கார்த்தியோட சேர்த்து வைக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டா. 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு தான் நினைப்பா. அவ எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவா. ஸோ நீ தயவு செஞ்சு அவ பேசுறதையும் நீ வந்துட்டு நம்பாத ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, சரி பாட்டி, நீங்க சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் நீங்க சொல்றதை கேட்குறேன் பாட்டி அப்படின்ட்டு ரேவதி வந்து அந்த இடத்துல இருந்து நேரா பாட்டி கிட்ட நான் வீட்டுக்கு போறேன் பாட்டி அப்படின்ட்டு ரேவதி நேரா வீட்டுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் அந்த மண்டபத்துல உள்ளவர் நேரா ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்றாங்க. ஈஸ்வரி ஃபோனை பார்த்துட்டு மண்டபத்துல இருந்து தான் ஃபோன் பண்றாங்க. ஒருவேளை ரேவதி அங்க போயிருப்பாளோ அப்படின்னு நம்ம ஈஸ்வரிக்கு சந்தேகம் வருது.
ரேவதி வந்துட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஈஸ்வரி அந்த மேனேஜர் கிட்ட, "சரி என் பொண்ணு வந்துட்டு உன்கிட்ட விஷயத்த கேட்டாளா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு அவர் சொல்றாரு, "ஆமா, உங்க பொண்ணு வந்துட்டு இங்க வந்து கேட்டாங்க" அப்படின்னு. அப்போ ரேவதி வந்து ஈஸ்வரி பேசுறத கேட்குறாங்க. இது மாரி மேனேஜர் கிட்ட பேசுறத. அப்போ அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ரேவதி. அம்மா வந்துட்டு இவ்ளோ பெரிய விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க நமக்கே தெரியாம. அந்த அளவுக்கு அம்மாவுக்கு ஏன் தான் கார்த்தி மாமா மேல கோவம் அப்படின்னு ரேவதிக்கு பயங்கரமா கோவம் வருது. அப்போ ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, நேரா வந்துட்டு அந்த மேனேஜர் கிட்ட, "நீ அப்படி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நீ மட்டும் அப்படி சொல்லாம இருந்தா என் பொண்ணுக்கு சந்தேகம் வந்திருக்கும்." அதுக்கு அவர் சொல்றாரு, "மேடம், உங்க பொண்ணுக்கு இப்போதைக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொன்னதுனால தான் நான் இப்படி ஒரு பொய் சொன்னேன். மத்தபடி வேற யாரு கேட்டாலும் நான் அப்படி பொய் சொல்ற ஆளு கிடையாது" அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, "சரிங்க, ரொம்ப நன்றி" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்றாங்க. அப்போ ரேவதி வந்து இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் எனக்கு உண்மை தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அம்மா ரொம்ப நிறைய வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டாக்டர் பொண்ணு ராதிகா சொன்ன மாதிரியே எனக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே மறந்துருச்சு. அது எல்லாமே சீக்கிரம் ஞாபகம் வரத்துக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு ரேவதி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா பாட்டி வீட்டுக்கு வராங்க. அப்பதான் பாட்டி வந்துட்டு நேரா ஹீரோவை பார்த்து, "ஐயா பேராண்டி, வாயா, உனக்காக தான் நான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன்" அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, "சொல்லுங்க பாட்டி, ஏதாவது முக்கியமான விஷயமா?" அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, "ஆமா ஐயா பேராண்டி, ரொம்ப முக்கியமான விஷயம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரேவதி வீட்டுக்கு வந்தாயா?" அப்ப ஹீரோ சொல்றாரு, "என்னது, ரேவதி வீட்டுக்கு வந்தாளா? ஏன் பாட்டி?" அப்ப பாட்டி சொல்றாங்க, "ஐயா, அவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சியா. யாரு அவகிட்ட இந்த விஷயத்த சொன்னான்னு தெரியல. நேரா என்கிட்ட வந்துட்டு, ஏன் பொய் சொன்னீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டான். நான் வேற வழியே இல்லாம எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்." இதை கேட்டதும் ஹீரோ ஷாக் ஆகுறாரு. "பாட்டி, என்ன பாட்டி? அத்தை என்ன தெரியும்னு சொன்னாங்க? ஒருவேளை ரேவதிக்கு உண்மை தெரிஞ்சு வீட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா மாமா கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன மிரட்டி வச்சிருக்காங்க. அதனாலதான் இப்போதைக்கு நான் உண்மையை சொல்லாம இருக்கேன் பாட்டி." இதை கேட்டதும் பாட்டி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, "ஐயா, நீ கவலைப்படாதய்யா, நான் ரேவதி கிட்ட சொல்லிட்டேன். நீ கண்டிப்பா ரேவதிய வந்துட்டு அஹ், பிரச்சனையெல்லாம் முடிச்சு கூட்டிட்டு வருவ அப்படின்னு நான் ரேவதிக்கு தைரியம் சொல்லியிருக்கேன். ரேவதியும் சரின்னு சொல்லி போயிருக்கா. அவ வீட்டுல போயிட்டு எந்தவித பிரச்சனையும் பண்ண மாட்டா. நீ கவலைப்படாதய்யா" அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, "பாட்டி, ஒருவேளை அவ பிரச்சனை பண்ணா என்ன பாட்டி பண்றது?" அப்ப பாட்டி சொல்றாங்க, "ஐயா, அவ கண்டிப்பா பிரச்சனை பண்ண மாட்டா. நீ தைரியமா இரு" அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஹீரோவும், "சரிங்க பாட்டி, எதுவும் பிரச்சனை பண்ணாம இருந்தா சரி. ஆனா ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன், அத்தை என்ன பண்ணுவாங்க?" பாட்டி சொல்றாங்க, "ஐயா, நீ அது வரைக்கும் விடக்கூடாது. சீக்கிரம் அந்த சிவகாமியோட இறப்புக்கு காரணம் அந்த முத்து தான் அப்படிங்கிறத நீ சீக்கிரம் ஈஸ்வரிக்கு நிரூபிக்கணும். அவகிட்ட நிரூபிச்சிட்ட அப்படின்னு வச்சுக்கயேன், நம்ம வீட்ல உள்ள பாதி பிரச்சனை முடிஞ்ச பாரி, சரியா?" இதை கேட்டதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டை விட்டு கிளம்புறாங்க. பாட்டி வந்துட்டு நேரா சாமி கிட்ட போயிட்டு, "கடவுளே, என் பேரை சீக்கிரம் ரேவதி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். ரேவதிக்கு நெருக்கி உண்மை தெரிஞ்சு போச்சு. இனிமே ரேவதியையும் என் பேரனையும் யாரும் பிரிக்க முடியாது. ஆனா அந்த ஈஸ்வரியோட கோவத்தை தான் குறைக்கணும். அதுக்காக நீதாயா உதவி பண்ணணும்" அப்படின்னு பாட்டி சாமியை கையெடுத்து கும்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இங்கிட்டு நம்ம சேதுபதி கிட்ட விஷயத்தை எல்லாம் சொன்னதும் சேதுபதி சந்தோஷப்படுறாரு. "பரமேஸ்வரி, எல்லாமே வந்துட்டு விதிப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. நீ கவலைப்படாத. என் பேரனும் பேத்தியும் சீக்கிரம் பிரிஞ்சிட மாட்டாங்க. அவங்க 2 பேருமே ஒண்ணா சேர்ந்து சந்தோஷமா வாழ்வாங்க. நீ பாரு, இது எல்லாம் நடக்கும்" அப்படின்னு. இதை கேட்டதும் பாட்டியும் சரிங்க அப்படிங்கிறாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை திறந்து பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.